டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தொடர்பாக அடுத்தடுத்து நிகழும் சந்திப்புகளில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்றைய தினம் பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், கூட்டணியில் யார் யாரை கொண்டு வருவது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேற்றைய தினம் இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் விவரங்களை உடைய செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விவரங்கள். ஷாம், வணக்கம். நேற்று பிற்பகல் டெல்லி புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் வைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இரவு 9 மணி அளவில் சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்று இருக்கிறது. இதில் இவர்கள் பேசிய பிரதான விஷயம் என்பது தொகுதி பங்கீடு விஷயம்தான். ஆகவே பலமுறை பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது வரை இதில் இன்னும் தான் அந்த பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டு இருக்கிறது. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட டெல்லிக்கு நயினார் நாகேந்திரன் சென்று பேசியிருந்தார். அதே போல SP வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் நேரில் சென்று மூத்த தலைவர்களை, பாஜக தேசிய தலைவர்களை சந்தித்து பேசியிருந்தார்கள். அதற்கு பிறகாக தமிழகத்திற்கு வந்த பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலும் கூட EPS-ஐ சந்தித்து இந்த தொகுதி பங்கீடு விஷயமாக பேசியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்களினுடைய வருகையின் போது கூட EPS அமித்ஷாவை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் EPS சந்திக்கவில்லை என்றாலும் கூட 2 நாளாக SP வேலுமணி சந்தித்து 2 நாட்களாக பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டிருந்தார். கட்டங்களாக பல நாளாக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நீண்டு கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது. இதில் என்ன விஷயம், எதனால் இது நீண்டு கொண்டே போகிறது என்று விஷயம் நாம் வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது, பாஜக கூடுதல் தொகுதிகளை கேட்பதாகவும் அதற்கு EPS ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும், EPS அந்த விவகாரத்தில் அவர் இறங்கி வர மறுப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 20 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில தற்பொழுது கூடுதலாக தொகுதிகள் 10 தொகுதிகள் வரை, 5லிருந்து 10 தொகுதிகள் வரை கூடுதலாக கேட்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாகவும் தகவல்கள் வந்து கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொகுதிகளில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம், இந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது என்ற ஒரு பட்டியலை, ஒரு 50 தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியலை ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அதிலிருந்து எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பாஜக இருந்து வருகிறது.